الرحمن الرحيم عن ابن مسعود رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من كثر همه فليقل اللهم إني عبدك وابن عبدك وابن عبدك في قبضتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைந்த நல்வாழ்த்துக்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மை வழிபடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர முடிவானாக. இந்த நல்ல நேரத்தில் வாட்ச் செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கதுர ஹம்முஹு, யாருக்கு அதிகமாக கவலை ஏற்பட்டுச்சு, யாருக்கு அதிகமாக கவலை ஏற்பட்டுச்சு, ஃபல்யகுல், அவர் சொல்லிக் கொள்ளட்டும், இதை ஓதிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அபுதுக, நிச்சயமாக நான் உன்னுடைய அடிமை. இன்னி அபுதுக, நான் நிச்சயமாக நான் உன்னுடைய அடிமை. வயிபுன் அபுதிக, உன்னுடைய அடிமையுடைய மகன் நான். என்னுடைய தந்தையும் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமையுடைய மகன். வயிபுன் அமதிக, ஒரு பெண் அடிமையுடைய மகன் நான். உன்னுடைய பிடியில் தான் நான் இருக்கிறேன். அப்பனா உனக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருக்கிறேன். உன்னுடைய பிடியில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாத்துக்கும் கீழே உன்னுடைய பிடியின் கீழே தான் நான் நிலப்பட்டேன். உனக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாசியதிம்பியதிக, என்னுடைய முன் நெற்றினுடைய முடி உன்னுடைய கைவசம் இருக்கிறது. கண்ட்ரோல் நீ தான் இருக்கு, உன்கிட்ட தான் இருக்கு. உன்னை அன்றி எதுவுமே என்ன செய்ய முடியாது. மாட்டு வண்டியுடைய மூக்குனா கயிறு ஓட்டக்கூடியவற்ற கயிறு இருக்க போல என்னுடைய நெற்றினுடைய முடி உன்னுடைய கைவசம் தான் இருக்கிறது. மாதின் ஃபிய்ய ஹுக்முக, என்னுடைய விஷயத்துல எல்லா விதமான முடிவுகளும் உன்னிடத்துலதான். என்னுடைய விஷயத்துல எல்லா விதமான முடிவுகளும் யார்தான் இருக்கு, உன்கிட்டதான் இருக்கு. அகுலும் ஃபீ கவாவுக, நீதமான தீர்ப்பும் உன்னிடம் தான் இருக்கிறது. அஸ்அலுக, உன்னிடம் நான் கேட்கிறேன். பிகுல்லி இஸ்மின், ஒவ்வொரு பெயர்களை கொண்டும், உன்னுடைய ஒவ்வொரு பெயர்களை கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன். ஹுவலக சம்மைத பிஹி நஃப்ஸக, அது உனக்கு நீனே சுட்டிக் கொண்ட பெயராக இருந்தால், உனக்கு நீனே சுட்டிக் கொண்ட பெயராக இருந்தால், அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக, அது உன்னுடைய வேதத்தில் நீ இறக்கி வைத்த பெயராக இருந்தால்,
அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக, உன்னுடைய படைப்பினங்களில் இருந்து யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்த பெயராக இருந்தாலும், அவ் அல்ஹம்த இபாதக, உன்னுடைய அடியாருடைய உள்ளத்தில் நீ உதிக்க செய்த பெயராக இருந்தாலும், அவ் இஸ்தஅஸர்த பிஹி மக்னூனுல் கைப் இன்தக, உன்னால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களில் உண்டான பெயர்களாக இருக்கட்டும், அந்த பெயர்களை கொண்டெல்லாம் உன்னிடம் நான் கேட்கிறேன். அன்த ஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய குர்ஆனை வசந்தமாக ஆக்கி வைப்பாயாக. இந்த உள்ளத்திற்கு உன்னுடைய குர்ஆனை எனக்கு வசந்தமாக ஆக்கி வைப்பாயா. வஜிலாஅ ஹம்மி வ கம்மி, என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கவலையும் போக்கக்கூடிய அருள் மருந்தாக ஆக்குவாயாக. உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கத்தையும் கவலையும் போக்கக்கூடிய அருள் மருந்தாக நிவாரணமாக எனக்கு ஆக்கி வைப்பாயாக என்று யார் ஒருவர் இந்த துஆவை அவருக்கு ஏற்பட்ட கடுமையான கவலையின் பொழுது இதை யார் ஓதுவாரோ, மன் காலஹா அப்துன், யார் இந்த துஆவை ஓதிக்கொள்வாரோ, மன் காலஹா அப்துன் கத்து இல்லா அத்ஹபல்லாஹு கம்மஹு, அல்லாஹ் அவருடைய கவலையை போக்கி விடுவான். யார் ஓதினாரோ அவருடைய கவலை அல்லாஹ் போக்கி விடுவான். வ அப்தலஹு பிஹி ஃபரஜன், அதற்கு பகரமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதற்கு பகரமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தரார். கருமையானவர்களே, இது துஆ. இதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான துஆக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்தான் நம்முடைய கவலையையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் போக்கக்கூடியவன். நம்முடைய நோய்கள் பிரச்சனைகளுக்கு 1000 மருத்துவர்களை பார்த்தாலும் அந்த மருத்துவர்கள் மூலமாக அல்லாஹ் நீக்குகிறான் அப்படிங்கிறதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஈமானாக இருக்க வேண்டும், நம்முடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். என்னுடைய நோயை இந்த டேப்லெட் இந்த மாத்திரை போக்கிருச்சு, என்னுடைய நோயை இந்த ஊசி போக்கிருச்சு, என்னுடைய நோயை இந்த டாக்டர் போக்கிட்டாரு அப்படிங்கிற நிலைப்பாடுகள் அல்ல. அல்லாஹ்தான் போக்குகிறான். அதனால எவ்வளவு ஒரு கவலை துக்கமாக இருந்தாலும் இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும், வழமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு